அதுபோல இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னா சேலத்தில் பேசும்போது காமராஜரை பற்றி பேசுறாரு. ஏதோ பெண்ணு காமராஜர் அவருக்கு கட்டி அணைச்ச மாதிரி, அவரை தான் தூக்கிட்டு வந்த மாதிரி. என்ன பண்ணி தெரியுமா, டெல்லியில அவர் படுத்திருக்கும் போது பொழுத்தி கொள்ளணும் நினைச்ச பாதிகள் நீங்க. அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நமது பாரத பிரதமரை ரொம்ப கேவலமாக கெட்ட வார்த்தையில் ஒருமையில ஒரு மேடை பேச்சில் பேசுறார். இதற்காக கல்வி தந்தை, படிக்காத மேதை காமராஜர் அவர்களை பெருமையாக பேசுறதுனால இவர்களுடைய வாயிலிருந்து இன்னைக்கு இவ்வளவு கேவலமான வார்த்தையை பாரத பிரதமர் வாங்கிட்டு இருக்கார். அதை நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட காமராஜரை இன்னைக்கு நாமெல்லாம் மறந்த நிலையில கூட பாரத பிரதமர் போற இடமெல்லாம் காமராஜருடைய பெருமையை பேசுறார். இதுல என்ன இவர்களுக்கு வைத்தறிச்சல்? நாம பெருமை தானே படணும். யாரு பேசினா என்ன, நீங்க பேசல, அவர் பேசுறாரு. நீங்க கலைஞரையும் பெரியாரையும் நாட்டுக்கு சுதந்திரமே இவர்கள் தான் வாங்கி கொடுத்தாருன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையான நம்ம நாட்டுக்காக, தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்த காமராஜருடைய பெருமையை பேசுறாரு பாரத பிரதமர். அதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? அது மட்டும் இல்ல, கொஞ்சம் வரலாற்றை ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா கலைஞர் காமராஜரை என்னெல்லாம் பேசியிருக்காரு. விருதுப்பட்டியில கருவாட்டு வியாபாரம் செய்யக்கூடிய கருவாட்டுக்காரி சிவகாமியின் புத்திரன் தான் இந்த காமராஜர். பேசினவர் தானே கலைஞர். துறவரம் பூண்ட பட்டினத்தடிகளை துறந்த தாய் போல நான் என் மகனை நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன், துறந்துட்டேன்னு சொல்லி அந்த அம்மா சிவகாமி அம்மா கண்ணீர் மல்க ஒரு பத்திரிகை ஆசிரியர்கிட்ட சொன்னார்களாம். வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு உத்தமர், அவரை பெற்ற சிவகாமி அம்மாவை தரக்குறைவாக பேசினவர் தானே கலைஞர். அது மட்டும் இல்ல, இந்தியா பொதுவாக ரஷ்யாவுக்கு எருமை மாட்டு தோலை தான் ஏற்றுமதி செய்யும். இப்போ இவர் என்ன மெத்த படித்தவரா? இவரை இப்போ ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்குன்னு சொல்லி சொன்னவர். எருமை மாடை ஒப்பிட்டு காமராஜரை விமர்சனம் செய்தவர் கலைஞர். சுவிட்சர்லாந்து பேங்க்லயும் சுவிஸ் பேங்க்லயும் ஹைதராபாத் ஸ்டேட் பேங்க்லயும் காமராஜர் பல கோடிகளை சேர்த்து வச்சிருக்காருன்னு பேசினவர் தானே கலைஞர். அவரு என்ன சொன்னாரு? காமராஜர் அதற்கு வேடிக்கையாக வங்கி கணக்கு விவரங்களையும் செக் புக்கையும் கொடுங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னவர் அந்த உத்தமர். வேடிக்கை என்னன்னா, அவர் இறக்கும்போது ஒரு ஜிப்பால 100 ரூபாய் தான் இருந்துதான். அவருடைய வங்கி கணக்குல எம்பியாக பணிபுரிந்ததற்கான சம்பள தொகை தான் இருந்தது 10,000 ரூபாய். அது கூட அந்த வங்கி கணக்கு கூட சத்தியமூர்த்தி பவன்ல அலுவலகத்துல தான் இருந்துதான். அப்படிப்பட்ட உத்தமர் நமது ஐயா காமராஜர் ஐயா. இப்படிப்பட்ட நபருக்கு பொண்ணு யாரும் கொடுக்கலன்னு பேசினவர் கலைஞர். கல்யாணம் பண்ணிக்காம தன்னை தமிழகத்திற்காக அர்ப்பணித்தவர் ஐயா காமராஜர். ஆக இவர்களுக்கெல்லாம் பேச என்ன தகுதி இருக்கு? காமராஜருடைய பெருமையை பாரத பிரதமர் பேசுறதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? இவர்களுக்கு அன்னைக்கே நாம தமிழக மக்கள் தகுந்த பாடம் கொடுத்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இனிமேலாவது விழித்துக்கொண்டு இப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம வாக்கு அளிக்க கூடாது. நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும். மக்கள் நாம சிந்திக்கணும். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.